மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மகரம் ராசி ஒவ்வொருவரையுமே ஒவ்வொரு மனிதரையுமே பார்த்தீங்கன்னா பிரம்மன் படைத்திருக்கிறார். அந்த வகையில் மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கும் பிரம்மன் எழுதிய கணக்கு என்று ஒன்று இருக்கிறது. உங்களை படைத்த பிரம்மனுக்கு தான் தெரியும் நீங்கள் யார், எப்படிப்பட்டவர், எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அந்த வகையில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையை பற்றியும் உங்களுடைய இல்லறத்தை பற்றியும் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றியும் உங்களுடைய பிரச்சனைகளை பற்றியும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருமா, பண வரவு எல்லாம் அமோகமாக இருக்குமா, சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழ முடியுமா அப்படின்ட்டு பிரம்மன் எழுதிய கணக்குப்படி உங்களுடைய மகரம் ராசிக்கு எப்படி இருக்க போகின்றது அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வர பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, குறிப்பாக எந்த கிழமையில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், அப்போ தான் அது என்ன அப்படின்றது தெரிய வரும். மகரம் ராசி மகரம் ராசி ஒரு குடும்பஸ்தான ராசி. உங்களுடைய ராசி ஒரு காற்று ராசி, ஸ்திர ராசி. மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உங்களுடைய பேச்சில் பிடிவாதமும் இருக்கும், விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையும் இருக்கும். பணம் பற்றிய சிந்தனை எப்பவும் உங்களுக்குள்ளார இருந்து கொண்டே இருக்கும். அதாவது எப்படி பணத்தை சம்பாதிப்பது, உழைத்து நேர்மையான முறையில் சுகபோக ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுடைய மனதில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். தங்களுடைய பேச்சு திறமையால் பணம் சம்பாதிப்பவர்கள் நீங்கள். பண விஷயங்களில் தெளிவாக பேசுவது, மதிப்பு மிக்க பொருட்கள், பத்திரங்கள், விலையுயர்ந்த பொருட்களை நிரந்தரமாக வைத்திருப்பீங்க. புத்திசாலித்தனமாக பேசுகிறது, பணம் சம்பாதிப்பதில் ஆர்வம், பொருளாதார லாபங்களுக்காக தன்னையே மாற்றிக்கொள்வது, இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிறப்பம்சம்னே சொல்லலாம். மகரம் ராசியினுடைய உருவம் பார்த்தீங்கன்னா முதலை தன்னுடைய இறைக்காக ஒரே இடத்துல ஆடாமல் அசையாமல் காத்து கிடக்கும். அந்த மாதிரியான குணமுடையவர்கள் தான் நீங்கள். மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் உட்கார்ந்த இடத்திலேயே இருந்து கொண்டு தங்களுடைய காரியங்களை நடத்தி செல்வதில் வல்லவர்கள் என்று சொல்லலாம். நீங்கள் எப்பொழுதுமே தங்களுடைய காரியத்திலேயே கண்ணாக இருப்பீங்க. முதலைகள் போல் பாசாங்கு காட்டுவதில் வல்லவர்களாக இருப்பீங்க. தன்னை சுற்றி நடப்பவைகளை உன்னிப்பாக கவனிப்பீங்க. ஆனால் எதுவும் தெரியாதது போலவே நடந்து கொள்வீங்க. வாய்ப்புகளுக்காக தவம் கிடப்பீங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை தவறாமல் பயன்படுத்தி கொள்வீங்க. பொறுமை அப்படின்றது உங்களுக்கு அதிகம் என்று தான் சொல்ல வேண்டும். மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திரத்தினுடைய 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும், அவிட்டம் நட்சத்திரத்தினுடைய 1, 2 பாதங்களும் உங்களுடைய மகர ராசியில் வருகின்றது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசியில் ஆட்சி பெறும் கிரகம் என்றால் அது சனி கிரகம்தான். சூரியனுக்கு வெகு தொலைவில் உள்ள கிரகம் சனி கிரகம். இதனால் இந்த கிரகத்தில் வெப்பமும் வெளிச்சமும் குறைந்து குளிர்ச்சியும் இருளும் நிறைந்து காணப்படுகின்றது. நவ கிரகங்களில் ரொம்பவும் மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய கிரகம் என்றால் அது சனி கிரகம்தான். இதனுடைய சுற்றுப்பாதை மற்ற எல்லா கிரகங்களை விடவும் பெரியதாக இருக்கும். சனியின் நிறம் கருப்பு, கருநீல நிறம். இந்த கிரகத்தை சுற்றி வளையம் போன்ற அமைப்புகள் காணப்படும். பொதுவாகவே மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் சுயமாக சம்பாதித்து வாழ விரும்புவீங்க. திட புத்தி உடையவர்கள், சுயநலம் மிக்கவர்கள், தங்களை மதித்து வருபவர்களுக்கு உதவி செய்ய தயங்காதவர்கள் நீங்கள். அது மட்டுமல்ல, ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கும். கவலைகள், சந்தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ள மாட்டீங்க. நீங்கள் அமுக்கினிகள் என்று பேர் வாங்குவீங்க. தாய் மீது அதிக அளவு கடந்த பாசம் வச்சிருப்பீங்க. நம்பிக்கை, ஞானயம் உடையவர்கள் நீங்கள். மனைவியிடம் மிகுந்த பாசம் கொண்டிருப்பீங்க. உங்களுடைய மாரகஸ்தானமாகிய 2, 3, 7, 8, 12 இருந்தால், குரு பகவான் இருந்தால் மிக பெரும் கண்டத்தையெல்லாம் தாண்டி வந்துடுவீங்க. மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் ரிஷபம் ராசிக்காரர்களுடன் கூட்டு வைத்தால் தொழில் நன்றாக இருக்கும். மேஷம் ராசிக்காரர்களுக்கும் உங்களுக்கும் ஆகாதனே சொல்லலாம், பிரச்சனைகள் உண்டாகும். கடக ராசிக்காரர்கள் உங்களுக்கு உதவி செய்பவர்களாக இருப்பார்கள்.
துலாம் ராசிக்காரர்களும் உங்களுக்கு உதவுவார்கள். மகர ராசிக்காரர்கள் ரிஷபம், விருச்சகம், மகரம், கன்னி ராசிக்காரர்களை உதவியாளர்களாக வைத்து கொண்டால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். கட்டட உபகரணங்கள் வியாபாரம், இரும்பு பாத்திர வியாபாரம், தோல் பொருட்கள், பெயிண்டுகள், காலணிகள், தோட்டக்கலை சம்பந்தப்பட்டவை, சிவில் இன்ஜினியர்களுக்கு என்ஜினியர்கள், புகைப்பட தொழில், மரம் காடுகள் சம்பந்தப்பட்ட தொழில்கள், பண்ணைகள் இவற்றில் நீங்கள் லாபம் பார்க்கலாம். உங்களுக்கு அதிக அளவில் இந்த தொழிலெல்லாம் லாபம் கிடைக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். அனைத்திலும் ஆர்வம் உள்ளவர்களாக, எந்த தொழிலையும் செய்பவர்களாக, அதில் வெற்றி பெறுபவர்களாக இருப்பவர்கள்தான் மகரம் ராசியில் பிறந்த நீங்கள். குடும்ப பொறுப்புகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆட்கள் நீங்கள். வாழ்க்கை துணையை அதிக அளவு விரும்புவீங்க. சமூக அந்தஸ்துக்கு முன்னுரிமை கொடுப்பீங்க. கண்ணியமாக உடை அணிவதை விரும்புவீங்க. அவ்வாறு இல்லாதவர்களை ஒதுக்கியும் வைப்பீங்க. உங்களுடைய அகராதியில் போதும் என்ற சொல் இல்லை. தன்னுடைய இலக்கை அடைய மற்றவரை துன்புறுத்த மாட்டீங்க. பொறுமை மற்றும் கடின உழைப்புடன் இலக்கை அடைவீங்க. குடும்பத்திற்காக உழைப்பதை கடுமையாக கொண்டவர்கள் நீங்கள்தான் என்று சொல்ல வேண்டும். ஆயுள் குறைபாடு அப்படின்றது உங்களுக்கு இல்லை. நீண்ட ஆயுளோடு நல்ல ஒரு வாழ்க்கையை நிச்சயம் நீங்கள் வாழ்வீங்க என்றே சொல்லலாம். மகரம் ராசி மற்ற ராசிக்காரர்களை விட சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். உணவில் அதிக விருப்பம் கொள்வீங்க. நோய்கள் என்று பார்க்கும்போது வலிப்பு நோய், வாயு பிடிப்பு, முழங்கால் முட்டியில் காயம் ஏற்படும், சொறி, சிரங்கு, ஜலதோஷம், நுரையீரல் பாதிப்பு, வாயு தொல்லை, அசுப கிரகம் மகரத்தில் இருந்தால் இதய நோய், ஜுரம், கபவாதம், ரணங்கள், எலும்பு முறிவு, நரம்பு தளர்ச்சி, முழங்கால் பிடிப்பு, சுளுக்கு இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு முறையாவது வந்து செல்லும். உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான தொழில்கள் என்று பார்க்கும்போது ஆட்டோமொபைல், கடலுக்குள் சென்று மீன் பிடிப்பவரோ அல்லது மற்ற தொழில் செய்பவரோ, சுரங்க தொழில் செய்தல், வில்லங்கம் இல்லாத சொத்துக்களில் முதலீடு, நகராட்சி மாநகராட்சியில் வேலை, அரசு நிலையங்களில் வேலை, பெரிய பெரிய தனியார் நிறுவனத்தில் வேலை, தன்னுடைய நிலம் அல்லது கட்டுமானத்தை அரசு உபயோகத்திற்காக வாடகைக்கு விடுதல், மொத்த வியாபாரத்தில் பணத்தை முதலீடு செய்தல், நிலங்களில் முதலீடு, கால்நடை வணிகம், வெற்றிகரமான விவசாயிகளாகவும் நீங்கள் வருவீங்க. குளங்கள் கட்டுறது, ஏரிகளின் தரைகளை உறுதிப்படுத்தும் ஒப்பந்ததாரராக இருப்பது, பொறியாளர், கொல்லர், செங்கல் சூளை, நிலத்தை அளவிடுபவர், சூரியன் நற்பார்வை கிடைத்தா அறுவை சிகிச்சை மருத்துவராக மாறலாம். புதன் பகவானின் நற்பார்வை கிடைத்தா பொறியாளராக உயர்ந்த இடத்துல இருக்கலாம். துப்பறியும் நாவல் எழுதுபவராக நீங்கள் வலம் வரலாம். இப்படி இந்த மாதிரியான தொழில்கள், இந்த மாதிரியான பதவிகள் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். லாபத்தையும் பெறலாம் என்பதையும் சொல்லவே வேண்டும். பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்போட பிறந்தவங்க தான் மகரம் ராசிக்காரர்கள் என்றே சொல்லலாம். நடுத்தர வயதில் சில சிரமங்களை அனுபவித்தாலும் போக போக பிற்காலத்தில் மிக பெரும் அந்தஸ்தையும் செல்வ சுகத்தையும் நிச்சயம் பெறுவீர்கள் என்பதுதான் பிரம்மன் எழுதிய கணக்காக இருக்கின்றது. நம்பிக்கையோடவும் நாணயத்தோடவும் நீங்கள் நிச்சயம் வாழ்வீங்க. கிடைக்காததை நினைத்து ஒருபோதும் வருத்தப்படவும் மாட்டீங்க. பெருந்தன்மையோடு நீங்கள் நடந்து கொள்வீங்க. தன்னை அண்டியோருக்கு, தன்னை நம்பி வந்தவருக்கு அடைக்கலம் தருவீங்க. நிச்சயம் நீங்கள் தன்னை சார்ந்தவர்களுடைய நலன்களில் அக்கறை காட்டுவீங்க. நல்ல வாக்கு சாதுரியம் கொண்டவர்கள் நீங்கள். ரொம்ப வெகுளித்தனமான மனம் கொண்டவர்களும் நீங்கள்தான். மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் நடுத்தர உயரம் கொண்டவர்கள் என்றே சொல்ல வேண்டும். புருவங்கள் அடர்ந்து வளைந்து காணப்படும். காதுகள் நீண்டு இருக்கும். தோள்கள் விரிந்து அமைந்திருக்கும். எப்பவுமே ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடையே இருப்பீங்க. கவலையோடு இருக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுடைய முகம். கள்ளம் கபடம் இல்லாத குணம் கொண்டவர்கள் நீங்கள். உங்களுடைய கருத்துக்களை சொல்லும்போது அழுத்தம் திருத்தமாக எப்பவுமே சொல்லுவீங்க. உங்களுடைய பேச்சில் முன் கோபமும் உறுதியும் அவ்வப்போது வெளிப்படும். தன்னை நம்பி வந்தவர்கள் நண்பர்கள் ஆனாலும் சரி, விரோதிகள் ஆனாலும் சரி, ஆதரித்து ஆறுதல் கூறுவதில் நீங்கள் உயர்ந்தவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். மகரம் அப்படின்றது கடல் வீடுன்னு சொல்லுவாங்க. கடலில் எப்படி அலைகள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கின்றதவோ
அதே போலவே உங்களுடைய மனதில் புது புது எண்ணங்கள், புது புது மாற்றங்கள், புது புது சிந்தனைகள் தோன்றிக்கொண்டே இருக்கும். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நீங்கள் சோர்ந்து விடக்கூடிய ஆட்கள் இல்லை. வாழ்க்கையில் தோல்வி அடைந்து அதல பாதாளத்திற்கே சென்றாலோ மறுபடியும் வீறு கொண்டு எழக்கூடிய ராசிதான் உங்களுடைய மகர ராசி. உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவான். இதனால் இரக்க சுபாவம் உங்களுக்கு அதிகமாக இருப்பதோட மனித நேயமும் அதிகம் இருக்கும். சிரிக்க சிரிக்க பேசக்கூடிய சுபாவம் கொண்ட நீங்கள் மற்றவர்களையும் சிரிக்க வைப்பீங்க. சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் மற்றவர்களை அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு ஈகை குணம், அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல குணம் அதிகமாக இருக்கும். எதையுமே எளிதில் கிரகித்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலும் உங்ககிட்ட தான் இருக்கின்றது. வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் சரி, அதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தவே மாட்டீங்க. மனசில் எவ்வளவு துயரங்கள் இருந்தாலும் சரி, அதையெல்லாம் நீங்கள் அடுத்தவங்களுக்கு வெளிக்காட்டி கொள்ள மாட்டீங்க. உங்களுக்கு பிடிவாத குணம் சற்று அதிகமாக இருக்கும் தான். மற்றவர்களின் தேவையற்ற பேச்சுகளால் மனம் புண்பட்டாலும் அதையெல்லாம் நீங்கள் வெளிக்காட்டி கொள்ளவே மாட்டீங்க. எந்த காரியத்தில் இறங்கினாலும் சரி, அதில் 2 விதமான ஆதாயங்களை நீங்கள் நிச்சயம் எதிர்பார்ப்பீங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு பண வரவுகள் அப்படின்றது நிச்சயம் தேவைக்கு ஏற்ப அமையும். உழைப்பு ஆற்றலால் தன்னுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீங்க. வரவேண்டிய பண வரவுகள் உங்களுக்கு தாமதமாக இருந்தாலும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எப்பாடுபட்டாவது காப்பாற்றிடுவீங்க. சுகத்தையும் அமைதியையும் அனுபவிக்க நினைத்த போதிலும் எதையும் அனுபவிக்க முடியாமல் பொருளீட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பீங்க. பூர்வீக சொத்தாவே இருந்தாலும் உங்களுக்கு பெரும்பாலும் பெருசாக பயன்படாதுன்னே சொல்லலாம். செலவு செய்வதில் நீங்கள் ஒருபோதும் தயங்க மாட்டீங்க. சேமிக்கும் பழக்கம் அப்படின்றது உங்ககிட்ட குறைவாகவே இருக்கும். மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குடும்பத்தின் மேலே அதிக பாசமும் இருக்கும். பெற்றவர்கள் பிள்ளைகள் மேல் அதிக அன்பு கொண்டிருப்பீங்க. தான் கஷ்டப்பட்டாலும் சரி, மற்றவர்களுடைய மனம் கோணாத அளவுக்கு நடந்து கொள்வீங்க. நீங்கள் கடுமையான உழைப்பாளிகள் என்று தான் சொல்லணும். நீங்கள் அவ்வளவு எளிதில் யாருக்கும் வாக்கு கொடுக்க மாட்டீங்க. வாக்கு கொடுத்துட்டா அதை எப்படியாவது நிச்சயம் முடித்து விடுவீங்க. மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் செய்யும் தொழிலை தெய்வமாக கருதுபவர்கள் என்று தான் சொல்லணும். எந்த துறையில் ஈடுபட்டாலும் அதில் முன்னேற்றமும் வெற்றியும் பெறுவீங்க. உங்களுக்கு வாழ்க்கையோட முற்பகுதியை விட பிற்பகுதி தான் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். அது என்ன பிற்பகுதி அப்படின்ட்டு கேட்கும்போது 35-40 வயதுக்கு பிறகு சிறப்பான ஒரு வாழ்க்கை அமையும். உங்களுடைய மகரம் ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் சனி பகவான் தான் அதிபதி அப்படின்றதுனால அதிக அளவில் பணம் வைத்து கொண்டிருந்தாலும் திடீரென்று ஏற்படக்கூடிய செலவுகளுக்காக பணத்தை தேடுவீங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும். வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும்போது 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திர பகவான் வருகின்றார். அதிபதியாக சந்திர பகவான் வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப ரசனை மிக்கவராக இருப்பார். உங்களை விட நிதானமாக யோசித்து செயல்படுபவராக இருப்பார். உங்களின் வேகமான செயல்பாடுகளை விவேகத்துடன் சமாளிப்பார். வாக்கு சாதுரியம் பெற்றவர்களாக நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் குடும்பத்தின் மீது அதிக பாசம் வைத்து ஒற்றுமையுடன் செயல்படுவீங்க. மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்களோ அப்படியே நடக்கும். நீங்கள் காதல் திருமணம் செய்து கொள்ள வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. இருந்தாலும் பெரும்பாலும் நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும். இந்த மகர ராசியில் பிறந்த நீங்கள் நீண்ட ஆயுளை கொண்டவர்கள் என்று தான் சொல்லணும். எத்தனை துன்பங்கள் ஏற்பட்டாலும் சரி, துயரங்கள் ஏற்பட்டாலும் சரி, கஷ்டப்பட்டாவது உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்வீங்க. உங்களுடைய மகர ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிர பகவான் வருவதால் வாழ்க்கையின் மத்திய பகுதியில் சொந்த தொழிலில் நிச்சயம் நீங்கள் இறங்குவீங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் லாபம் ஈட்டுவீங்க. எங்கே பணமும் புகழும் சேர்ந்து கிடைக்குமோ அங்கே தான் வேலை செய்ய நீங்கள் விரும்புவீங்க. உயர்ந்த பதவி யோகமெல்லாம் உங்களுக்கு இருக்கின்றது. சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் காரணமாக கலைத்துறையினருடன் எப்பவுமே ஒரு தொடர்பில் இருப்பீங்க. உங்களுடைய மகரம் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு அதிபதியாக குரு பகவான் இருப்பதால்
உங்களுடைய செலவுகள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இருப்பது உங்களுக்கு நன்மை தரும் என்று தான் சொல்ல வேண்டும். யாரையும் எதற்காகவும் எப்போதும் துன்பப்படுத்தக்கூடிய ஆட்கள் நீங்கள் இல்லை என்பதையும் சொல்ல வேண்டும். மகரம் ராசிக்காரர்களுடைய கைகள் பறந்து காணப்படும். நீங்கள் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு நினைப்பவர்களாக இருக்கீங்க. அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருக்கீங்க. அதிக பயம் உள்ளவர்களாகவும் இருக்கீங்க. மற்றவர்களுடைய எண்ணத்தை புரிந்து அதற்கு ஏற்பவும் நீங்கள் செயல்படுவீங்க. அதிக தன்னம்பிக்கை உங்ககிட்ட எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். சிறிய விஷயத்தையும் பெரிதாக எடுத்து கவலைப்படக்கூடியவராகவும் இருக்கீங்க. அதிகம் யாரிடமும் பெருசாக பேச மாட்டீங்க. ஆனால் பேச ஆரம்பித்தா நிறுத்த மாட்டீங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்வதிலையும் பெரியவர்களை மதிப்பதிலையும் உங்களுக்கு நிகர் நீங்கள்தான் என்று சொல்ல வேண்டும். தன்னையும் தன்னை சுற்றி உள்ளவர்களையும் நல்லபடியாக பார்த்து கொள்வீங்க. உங்களுடைய பாதை நல்ல பாதையாக இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். நல்ல கலைஞராக இருப்பீங்க. நீங்கள் எழுத்தாளர், சேவகர், கதை ஆசிரியர் போன்ற துறைகளில் சிறப்பான பெயர் பெறுவீங்க. உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய புகழ் ஸ்தானம் அமையும். உங்களது ஜாதகத்தில் குரு பகவான் உச்சத்தில் இருக்கும்போது நல்ல வாழ்க்கை அமையும். தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த நினைப்பீங்க. இந்த காலகட்டத்தில் அதிகம் உழைப்பவர்களாக இருப்பீங்க. கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன்களையும் நீங்கள் பெறுவீங்க. தன்னுடைய திறமையால் தன்னுடைய லாபத்தை பெருக்கிக் கொள்ளும் ஆற்றல் உங்ககிட்ட இருக்கின்றது. எந்த தொழிலை செய்தாலும் நஷ்டம் அடைய மாட்டீங்க. மற்றவர்களுக்காக தான தர்மம் செய்ய அஞ்ச மாட்டீங்க. உங்களது செலவை குறைக்க முடியாது. மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலேயே பாதி நேரம் செலவழியும். சாதாரண பண நடமாட்டம் இருக்கும். மற்றவர்களுடைய சொத்துக்கு ஆசைப்பட மாட்டீங்க. தன்னுடைய கடின உழைப்பால் சொத்து சேர்க்க வேண்டும் என்று நினைப்பீங்க. உங்களுக்கு காதல் அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். உண்ணாமல் உறங்காமல் கூட இருந்துடுவீங்க. ஆனால் காதல் இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது. மகர ராசியில் பிறந்த நீங்கள் யாரையும் எளிதில் நம்பி விடுபவர்களாகவும் இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு காதல் அனுபவம் இருக்கும். மகர ராசிக்காரர்களின் காதல் ஆத்மார்த்தமாக இருக்கும். உங்களது காதல் எந்த வகையிலும் தவறாக இருக்காது. காதலில் வெற்றியும் அடைவீங்க. திருமணம் காதல் திருமணமாக இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது. மகர ராசியில் பிறந்தவர்களின் திருமண பந்தமும் திருப்தியாக இருக்கும். நீங்கள் இல்லற வாழ்க்கையின் இனிமையானதொரு பகுதியை ரசித்து கொண்டு வாழ்வீங்க. திருமணம் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கிய பங்காகவும் இருக்கும். திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். தன்னுடைய குடும்பத்திற்காக அதிகம் உழைப்பவர்களாக இருப்பவர்கள் தான் மகர ராசியில் பிறந்த நீங்கள். ஏராளமான கஷ்டங்களையும் தன்னுடைய குடும்பத்திற்காக அனுபவிப்பீங்க. ஆனால் தங்களுடைய எந்த கஷ்டத்தையும் குடும்பத்தினரிடம் சொல்லாமல் அவர்களுடன் இனிமையாக பழகுவீங்க. தர்மம், சமுதாய சேவைகளில் அதிக நாட்டம் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தினர் அனைவரும் உங்கள் பின்னே செல்வாங்க, உங்கள் பின்னே வருவாங்க. கருணை மற்றும் தாராள குணம் கொண்டவர்கள் நீங்கள். அனைவரையும் அனுசரித்து செல்பவரும் நீங்கள்தான். மகர ராசியில் பிறந்தவர்களாகிய நீங்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்துபவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய அறிவு அபரிமிதமாக இருக்கும். இதனால் உங்களுக்கு படிப்பது என்பது பிடித்த விஷயமாக இருக்கும். சாஸ்திரம், வழக்கறிஞர், விஞ்ஞானம், சங்கீதம் போன்ற படிப்புகளை நீங்கள் படிக்கலாம். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்று பார்க்கும்போது கருப்பு, நீலம், இந்த நிறங்கள் உங்களுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நீல கலர் கல் அதிர்ஷ்டக்கல். இதனை தங்கத்தில் பதித்து மோதிரமாக அணிந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக மாறும். 4 மற்றும் 8 இந்த எண்கள் அதிர்ஷ்ட எண்கள் தான். அதிர்ஷ்ட கிழமை என்றால் சனிக்கிழமை தான் அதிர்ஷ்ட கிழமை. வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தா பைரவரை வணங்கினா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதாக மாறும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். மகரம் ராசி ஒரு சிறப்பான ராசி, அமோகமான ராசி, யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெறக்கூடிய ராசி என்று சொல்ல வேண்டும். இந்த ராசியில் பிறந்த நீங்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் தாண்டி வந்துடுவீங்க. அப்படி கஷ்டங்களும் தொல்லைகளும் சோதனைகளும் வேதனைகளும் உங்களை சூழும்போது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் இறை வழிபாடுதான், தெய்வீக வழிபாடுதான், ஆன்மீக வழிபாடுதான். நீங்கள் உங்களுக்கு பிடித்த கோவிலுக்கு சென்று வரலாம், உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வணங்கலாம். இதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தோ எந்த விதமான ஒரு
அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இந்த தெய்வத்தை தான் வணங்கணும், அந்த தெய்வத்தை தான் வணங்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வரைமுறையெல்லாம் இல்லை. நீங்கள் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வணங்கலாம். குறிப்பாக சனி பகவானுடைய பூரண ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு திருமாலிடம் மாறாத பக்தி இருக்கும். சிவாம்சத்தின் சாரமாக சனி பகவான் இருந்தாலும் பெருமாளை, வெங்கடேச பெருமாளை வணங்குவதை நீங்கள் ரொம்ப விரும்புவீங்க. கடல் அப்படின்றது சனி பகவானுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. மகரம் ராசியை மகர கடல் அப்படின்ட்டு கூட சொல்லுவாங்க, கடல் ராசின்னு சொல்லுவாங்க. இப்படி இருக்கும்போது பார்க்கடலில் தான் மகாவிஷ்ணு சைன கோலம் கொண்டிருப்பார். எனவே சைன கோலத்தில் மகாவிஷ்ணு அரங்கநாத பெருமாளாக சேவை சாதிக்கக்கூடிய கோயில்கள் அனைத்தும் நீங்கள் வழிபடக்கூடிய கோயில்கள் தான். குறிப்பாக திருக்கடல் மல்லை என்று அழைக்கப்படக்கூடிய மகாபலிபுரம், மாமல்லபுரம் ஸ்தல சயன பெருமாளை வழிபட்டு வந்தால் சிறப்பான பலன்கள் எல்லாம் உங்களை தேடி வரும். அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் வந்து குவியும் என்று தான் சொல்ல வேண்டும். பிரம்மன் எழுதிய கணக்கும் இதுதான். பிரம்மன் எழுதிய கணக்குப்படி மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் யார், எப்படிப்பட்டவங்க, எதிர்காலம், உங்களுடைய வாழ்க்கை, பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை இதெல்லாம் பற்றி தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியும் தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மகர ராசிக்காரர்கள் அனைவரும் பிரம்மன் எழுதிய கணக்குப்படி என்ன நடக்கும், எப்படி இருக்கணும், வாழ்க்கை எப்படி அமைத்து கொள்ளணும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெரிந்து கொள்ள இது கண்டிப்பாக உதவும்.